நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 433வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே இப்போது குற்றம் செய்துவிட்டு சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குரல் எதை சொல்ல வருகிறது என்பதை நாங்கள் குரலை கேட்டதும் நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குரலை முறையை பார்ப்போமாக இருந்தால், திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாய்க் கொள்வார் பழி நாணுபவர். திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுபவர் என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பழி நாணுகின்ற பெருமக்கள் திணையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. பழிக்கு பயந்து, அதாவது குற்றத்துக்கு பயந்து நடக்கின்றவர்கள் சிறிய ஒரு குற்றம் நடந்தாலும் அதை பெரிதாக கருதி நாங்கள் இனி குற்றம் செய்யாமல் தங்களை காத்து கொள்ளுமாறு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுபவர் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பழிக்கு நாணுகின்றவர்கள் திணையளவு குற்றத்தையும் பனையளவாக கருதி அதை செய்யாமல் தங்களை காத்து கொள்வார்கள் என்பதாக அமைந்திருக்கிறது. முதலாவது உரையை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. பழிக்கு பயந்து நடக்கின்றவர்கள், நாங்கள் பழி ஏதும் வராமல் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பழிக்கு பயந்து நடக்கின்றவர்கள் சிறிய குற்றங்கள், சிறிய பிழை நடந்தாலும் அதை பெரியளவாக கருதி இனிமேல் தங்களுடைய வாழ்வில் குற்றங்கள் வராமல் தங்களை காத்துக்கொள்வார், குற்றம் செய்யாமல் தங்களை காத்துக்கொள்வார்கள் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் திணைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுபவர் என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் திணையென மிகச் சிறிய அளவை குற்றம் வந்தாலும் அதனை பனையென பெரிதா அளவாக கொள்வர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது பழிபாவங்களுக்கு அஞ்சி நடக்கின்றவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே சிறியொரு குற்றம் நடந்தாலும் அதை பெரிதாக கருதி, அதை பெரிய பாவமாக கருதி இனிமேல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வாறான ஒன்றை நடக்காமல் தங்களை காத்து கொள்வார்கள் என்பதாகத்தான் இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே எந்த பெரிய குற்றம் நடந்தாலும் சாதாரணமாக ஒன்றும் நடக்காத மாதிரி நடந்து கொள்வார்கள். காரணம், அந்த பழிக்கு பயப்படாத தன்மை, மனச்சாட்சியற்ற தன்மை தான் அது. உண்மையிலே என்ற குரலுக்கான 3 உரைகளும் அழகான ஒரு உரைகளாக அமைந்திருக்கின்றது, நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுபவர். நாங்கள் பழிக்கு பயந்து, பழிபாவங்களுக்கு பயந்து நடக்கின்ற நாங்கள் சிறியொரு குற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களோட தவறு இழைத்தாலும் அதற்கு நாங்கள் அஞ்சி இனிமேல் அவ்வாறான குற்றங்கள் வராமல், அல்லது அவ்வாறான குற்றங்களில் நாங்கள் ஈடுபடாமல், அவ்வாறு குற்றங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வராமல் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் குற்றமற்றவர்களாக, குற்றம் பாவம் பழிக்கு பயந்தவர்களாக, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதவர்களாக நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த குரல் எங்களை சிறிதேனும் செதுக்கும் என்று நினைக்கின்றேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.